திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவெம்பாவை என்பது மாணிக்க வாசகர் இயற்றிய 20 பாடல்களைக் கொண்ட தொகுப்பு. திருவாசகத்தின் ஒரு பகுதி. பெண்கள் சிவனைப் போல ஒரு மணமகன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் பாவை நோன்பை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறார் மாணிக்க வாசகர். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதோர் அமிழியின் மேனின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். தொடக்கமும் முடிவும் இல்லாத பிறப்பும் இறப்பும் இல்லாத எல்லையற்ற நெருங்கக்கூடாத ஒளியின் வடிவில் பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமான் ஞான ஒளியை வீசிக்கொண்டே இருக்கிறார். பக்தி பாடல்களை பாடினாலும் பாட வராமல் அதை படித்தாலும் படிக்கத் தெரியாமல் அதை காதால் கேட்டாலும் கருணையோடு இறைவன் நம் பக்கம் தன் செவியை சாய்த்து நம் அகந்தையை களைந்து மனதை அமைதிப்படுத்தி ஆன்மாவை சுத்தப்படுத்தி மனதிலிருக்கும் மாசுகளை நீக்கி கர்ம வினைகளை போக்கி நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார். வாயால் பாடி மனதால் சிந்தித்து உடலால் தியானம் செய்வதுதான் சைவம். சிவபெருமான் எங்கோ தொலைவில் இருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். அவர் ஒளி வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறார். பொய் குறைந்து பொறாமை ஒடுங்கி கோபம் தணிந்து கருணை பெருக அவரை நோக்கி பாடல்களை பாடுங்கள். ஞானமே இல்லை என்றாலும் உன் பக்தி ஒன்றே உன்னை அவருடன் இணைத்துவிடும். சிவன் உனக்குள் வரும்போது நானே சிவன் என்ற உணர்வு வந்துவிடும். சிவனாக வாழத் தொடங்குவோம். இறைவனை புகழ்ந்து பாடும் வாய் நம்முடையது அல்ல, அவருடையது. பாடலும் அதன் பொருளும் அதை பாட செய்பவனும் அவனே. உயிர்த்த நகந்தையை விட்டுவிட்டு எல்லாம் அவன் செயல் என்று நினைக்கும் போது நான் பாடவில்லை, நான் அவனுக்குள்ளிருந்து பாடுகிறேன் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்போது பாசம் தளர்ந்து அருள் வெளிப்படும். வெற்றியில் அகந்தை இல்லை, தோல்வியில் சோர்வு இல்லை, வாழ்க்கையில் அமைதி உண்டு. இதுதான் ஞானத்தின் வடிவாயிருக்கும் பெருமானை உணரும் நிலை. முதலும் முடிவும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை உடைய இறைவனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். மார்கழி மாதத்தில் பாவி நோன்பிருக்கும் பெண்களை பார்த்து மாணிக்க வாசகர் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய என்ன வழி என்பதை திருவெம்பாவையில் 20 பாடல்கள் மூலம் விளக்குகிறார். அதில் 1ஆம் பாடலின் முதல் வரி இப்படி அடியார்களாகிய நாங்கள் அந்த பெருமானை நோக்கி பக்தி பாடல்களை இடைவிடாது பாடிக்கொண்டிருக்கிறோம். வாழ் போன்ற கூர்மையான விரிந்த கண்களை உடைய பெண்ணே, நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். அவள் உடல் அளவில் உறங்கவில்லை, அகந்தை எனும் இருள் கொண்ட மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் ஞானம் அடையவில்லை, அதனால் ஞானக் கண்கள் திறக்கவில்லை. நன்மையையும் தீமையையும் கண்டறியும் விவேகம் அவளுக்குள் துளிர்விடவில்லை. அகந்தை நித்திரையிலிருந்து விடி. அதிகாலை நேரம் சிவபெருமானின் அருள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எழு என்று துயிலெழுப்புகிறார் மாணிக்க வாசகர். அறியாமை அகன்று ஞானத்தில் எழுந்திரு என்பதை வற்புறுத்துகிறார் மாணிக்க வாசகர். நிறைய படிப்பது, நிறைய பாடல்களை பாடுவது, நிறைய மந்திரங்களை சொல்வது இதில் அர்த்தமில்லை. உன் அறியாமை அகன்று ஞான ஒளி வீசுகிறதா என்பதுதான் முக்கியம். ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, உன் காது என்ன செவிடாகிவிட்டதா? நாங்கள் அழைக்கிறோம், உனக்கு கேட்கவில்லையா? உன் மனக்காதுகள் அடைபட்டு விட்டதா? ஞானக்காதுகள் இன்னும் திறக்கவில்லையா? நீ சரணாகதி நிலைக்கு இன்னும் வரவில்லையா? உன் மனம் இறை சத்தத்தை கேட்க முடியாத வண்ணம் உலக சத்தத்தில் மூழ்கி இருக்கிறதா? அழகான நீண்ட விரிந்த கண்களை உனக்கு கொடுத்த அந்த பெருமானை புகழ்ந்து பாடல் பாடுகிறோம். காதில் கேட்காமல் கண்களில் இவ்வளவு உறக்கம் வருகிறதா? ஞான விழிப்பு வரவில்லையா? மனம் செவிடாகிவிட்டதா? உன் மனம் மூடப்பட்டிருக்கிறதா? உன் உள்ளம் விழிக்கட்டும் என்று ஞான அழைப்பு விடுக்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமானின் ஒளி பொருந்திய திருவடிகளை புகழ்ந்து நாங்கள் பாடிய பாடல்கள் தெருவில் சென்று கொண்டிருந்த ஒருத்தியின் காதில் விழுந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஞான ஒலி அவளை தொட்டது. எங்கள் பக்தி பாடல்களின் ஒலி தெருவில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் காதில் விழவே அவள் உடலை மறந்து உள்ளத்தில் உணர்வு பெற்று மெத்தையின் மேல் படுத்தும் எதையும் செய்ய முடியாதவளாய் அப்படியே கிடந்தாள். வெளியிலிருந்து சிவநாம ஒலி கேட்டவுடன் அகந்தை கரைந்து ஞானம் எட்டி பார்க்கிறது. அவளால் தூங்கவும் முடியவில்லை, விழித்திடவும் முடியவில்லை. பக்தியின் உச்சத்தில் மெய்மறந்த நிலையில் இருக்கிறாள். ஆழமான ஆன்மீக அனுபவத்தை இங்கு மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவள் விம்மி விம்மி அழுது பின் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சித்து கிடக்கிறாள். ஆனால் உன் காதில் கேட்கவில்லையே.
சுற்றிலும் உண்மை ஒலிக்கிறது. அழைப்பு வந்துவிட்டது. உள் செவியை திற. பரம்பொருளின் அருள் உனக்கு இன்னும் புரியவில்லையா? அது அகந்தையை ஒழித்து அருளை கொடுக்கும். அதுதான் ஞானத்திற்கு அடித்தளம். சிவன் திருவடிக்கே சரணம் என்று சொல்லிவிடு. நிலையானது அவர் திருவடி மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர். என்னே என்னே ஈதே என் தோழி என்று சொல்கிறார். நான் இல்லை, அவன் மட்டுமே எனக்குள் இருக்கிறான் என்ற நிலைக்கு வா என்று தோழிகள் தோழியை அழைப்பது போல் இந்த வரியை அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். என் பாவங்களை நீக்கி அருளை தாரும் என்று பெருமானை நோக்கி கேள் என்பது போல் பரிசேலோர் எம்பாவாய் என்ற வரியுடன் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் மாணிக்கவாசகர். நீயும் சிவபெருமானை வாழ்த்தி பாட உடனே எழுந்து வா. சரணாகதி தத்துவத்தை உணர்த்தும் பதங்கள்தான் இது. என் மனசுமை குறைந்து விட்டது, மனம் அமைதி பெற்றது, உன்னை சரணடைந்தேன், நீயே பார்த்துக்கொள் என்று சொல்வதைப் போல் இந்த வரியை அமைத்திருக்கிறார். உயிர் உலக மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலிருந்து இறைவனின் திருவடி மகிமை தொட்டவுடன் உள்ளம் விழித்து அருள் வந்து இனி நான் அல்ல அவனே என்ற ஞான நிலைக்கு சென்று இறைவா எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்பதை போல் இந்த பாடலை அழகாக வடிவமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். நன்றி.